பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். என்ன அது? 3 அப்பம் என்னது? ஏன் கடனா கேட்குறான்? யாரு? கடனா கேட்குறவன் அவனுடைய நண்பன்கிட்ட போய் கேட்குறான். வழிப்பிரயாணமாக வந்திருக்கிறவன் கடனா கேட்குறவனுடைய நண்பன். சரி, இது மூலமாக வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவன் நண்பன் என்ன பண்ணுறான்னா, வழிப்பிரயாணமாக அவனிடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. வழிப்பிரயாணமா அப்படின்னா என்ன? அவனுடைய வாழ்க்கையின் வழிப்பிரயாணமா? எப்படி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்? அவன்கிட்ட இந்த அப்பம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் அப்புறம் ஏன் அவன் நண்பன் இடத்துல வந்தான்? அப்போ அங்கே என்ன குறைவுபட்டுச்சு? அவனுடைய வாழ்க்கையின் வழி பயணத்தில் அப்பம் இருந்துச்சு, உலகத்தின் அப்பம் இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய ஐஸ்வர்யம் இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய மேன்மை இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய அறிவு இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய ஞானம் இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய போஜனம் இருந்துச்சு, உலகத்தின் அப்பமாகிய பலம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதோட தான் அவன் தன்னுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அவன் தொடர்ந்து போய் கொண்டிருந்தான். அந்த வாழ்க்கை அவனுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. அவன் அதன்படியே வாழ்ந்து அந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் வரும்போது அவனுக்குள்ள ஒரு வெறுமை காணப்பட்டுச்சு. எதையோ ஒன்று இழந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்போ தான் அவன் உணர்றான், நமக்கு எல்லாமே இருக்கு, உலகத்துக்குரிய எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு வெறுமை நம்மளிடத்துல காணப்படுது, ஏதோ ஒரு குறைவு நம்மளிடத்துல காணப்படுது. அது என்ன அப்படின்னு அவன் யோசிக்கும்போது தான் அவன் ஒரு குறைவை கண்டுபிடிக்கிறான். அந்த குறைவை யார்கிட்ட கேட்டால் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய நண்பனிடத்துல வரான். அந்த நண்பனிடத்தில் அவன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குறைவை அவன் நிவர்த்தி செய்ய முடியும்னு நம்புகிறான். அதனால் அவனுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படியே என்ன பண்ணுறான், அந்த நண்பனிடத்தில் வர்றான். வந்து எனக்கு அப்பம் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த நண்பன் என்ன பண்ணுறான், சரி ரைட்டு நம்ம அப்பத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி அவன் கொடுத்துடலாம். உலக பிரகாரமான அப்பத்தை அவன் கொடுத்துடலாம், ஏன்னா அது அவன்கிட்ட இருக்கும், அவன் கொடுத்துருவான். ஆனால் அவன்கிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே, உலக பிரகாரமான அப்பம் அவன்கிட்ட இருக்குது. உலக பிரகாரமானது எல்லாமே அவனிடத்துல இருக்குது. அப்போ குறைவுபட்டது என்ன? ஆவிக்குரிய அப்பம். அந்த ஆவிக்குரிய அப்பத்தை இந்த நண்பனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவன் சொல்லலாம், இந்த ஆவிக்குரிய அப்பம் இப்படி இருக்குது, இதை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லலாம், இதை நீ புசின்னு சொல்லலாம், இதை நீ அதை நல்லா உட்கொண்டு நீ பலப்படுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவனுடைய அந்த புத்தியை தெளிய வைக்கிறது, அவனுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குறது எது அப்படின்னா, அது அந்த ஆவிக்குரிய அப்பம் எங்கிருந்து வருகிறதோ அதன் மூலமாகத்தான் அது நடக்கும்.
ஏன்னா, இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. இவன் சும்மா ஒரு இடையில ஒரு மீடியேட்டர் போல செயல்படுவானே ஒழிய, டைரக்ட்டா இவன் பண்ண முடியாது. ஏன்னா, இவன் அத உருவாக்கல. உருவாக்குனது வேற ஒருத்தர். அதனால இவனால அத செய்ய முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்றான், வந்து கேட்குறான். அவன் நண்பனிடத்துல கேட்குறான். நண்பன் அப்படிங்கும்போது, சிநேகிதன் அப்படின்னு சொல்லலாம். ஏசப்பா பார்த்து அ யூதாஸ பார்த்து கேட்குற கேள்வி அதான் கேட்குறாரு. "சிநேகிதனே, முத்தத்தாலா என்னை காட்டிக் கொடுக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. அதுபோல நமக்கு சிநேகிதனா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வந்து கேட்குறான். "எனக்கு அந்த 3 அப்பத்த கொடுங்க." அவன் என்னட்ட நம்பி வந்துட்டான். அவன் வாழ்க்கையில வெறுமை காணப்படுது. என்ன தேடி வந்துட்டான். ஆனா, என்னால அத கொடுக்க முடியாது. அத நீங்க தானே கொடுக்க முடியும். அத குடுங்க. அது கடனா குடுங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் கடனா குடுங்கன்னு கேட்குறான்னா, நான் கடனாளியா இருக்கிறேன். என்னுடைய நண்பனுக்கு கடனாளியா இருக்கிறேன். எதுல கடனாளியா இருக்கிறேன்? இந்த ஆவிக்குரிய அப்பத்த கொடுக்கிறதுல நான் கடனாளியா இருக்கிறேன். அதனால நீங்க நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கிறதுனால, நீங்க எனக்கு என்னுடைய கடன தீர்க்கிறதுக்கு நீங்க கடனா கொடுங்க. அப்படிங்கிறது மாதிரி அவன் போய் கேட்குறான் ஏசப்பாட்ட. அந்த 3 அப்பம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய இரக்கம் முதலாவது. 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய தைரியம். 3வது ஆவியானவருடைய சக்தி. இந்த 3 அப்பத்த அவன் கேட்குறான். அத யாரு தான் கொடுக்க முடியும்? இயேசுவால தான் கொடுக்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தான் கொடுக்க முடியும். மனிதனால அது கொடுக்க முடியாது. நீங்க வேதத்தில பார்க்கலாம். சோதோம், கொமோரா ராஜா வேணா பார்த்து, ஆபிரகாம பார்த்து, "என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கப்பா" அப்படின்னு சொல்லலாம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்த ராஜா குடுத்துறலாம். அதேபோல எஸ்தருக்கு அகாஸ்வேரு ராஜா வந்து, "என்னுடைய ஆஸ்தி, சம்பத்து, என்னுடைய ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட 128 நாடுகளுக்குள்ள இருக்குது. 127 நாடுகள்ட்ட இருக்குது. நீ என்னப்பா அதில பாதிய எடுத்துக்கோ" அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனா, ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைய, ஆவிக்குரிய அந்த நிலைய யாரால தான் கொடுக்க முடியும்னா, அது இயேசு கிறிஸ்துவால தான் கொடுக்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால தான் கொடுக்க முடியும். வேற யாராலயும் கொடுக்க முடியாது. அத இவன் தெரிஞ்சிருந்தான். யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பனா இருக்கிற இவன் தெரிஞ்சிருந்தான். ஏன் இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பனா இருக்கிறான் அப்படின்னா, இவன் இயேசுவோட நடக்கிறவன், இயேசுவோட வாழ்கிறவன், இயேசுவோட உறவாடுகிறவன். எ ஒவ்வொரு நாளும் அவன் இயேசுவோடவே பயணித்துக் கொண்டிருக்கிறான். அதனால அந்த இதுல உரிமையில அவன் ஏசப்பாவ பார்த்து கேட்குறான். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நம்பி வந்துட்டான். அவனுக்கு குறைவுல இருக்கான். ஆவிக்குரிய போஜனம் அவனுக்கு குறைவா இருக்கு. ஆவிக்குரிய அப்பம் அவனுக்கு குறைவா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கடன் பட்டிருக்கிறேனா, அந்த கடன தீர்க்கிறதுக்காக நீங்க கடனா கொடுங்க. ஏன்னா, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதெல்லாம் வந்து ஆவிக்குரிய போஜனம் கிடைக்கிறதெல்லாம் உடனே கிடைச்சிருமான்னா கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்பட தான் ஒவ்வொரு நாளும் அவர் குடுக்குற அந்த போஜனங்கள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தரிசனங்கள பெற்றுக்கொள்ள முடியும். ஜஸ்ட் லைக் தட்ல நடந்துற விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஒரு பரிமாணங்கள் இருக்குது. ஒரு சில காலங்கள் அதற்காக நாம வந்து செலவிட வேண்டியிருக்குது. அதனால உடனே கிடைச்சிராது. அதனால தான் அவன் கேட்குறான், "நீங்க கொடுங்க" அப்படின்னு கேட்குறான். அதனால நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய இந்த அப்பத்த அவன் பெற்றுக்கொண்ட பிறகு, அவனுடைய வாழ்க்கையில குறைவு என்பதே இருக்காது. நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில. குறைவு இல்லாம, அவன்
உலக பிரகாரமான குறைவு வேணால் இருக்கலாம், ஆவிக்குரிய குறைவு இல்லாமல் அவன் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக அவன் பலப்பட்டுக்கிட்டே போவான். ஏன்னா இது குறைவுபடவே படாது. இன்னும் 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 அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமே ஒழிய ஒரு நாளும் குறைவுபடாது. அது நம்மளை கடைசியில் நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, மீட்புக்கு நேராக, இரட்சிப்புக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக நடத்தும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.